இது என்ன தெரியுமா? இன்சுலின் இன்ஜெக்ஷன். இதுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷனை போட்டுவிட போகிறோம். போட்டுட்டு இந்த வீடியோக்கு கடைசியில் அது என்ன நேரத்தில் மாறுன்னு கரெக்டாக சொல்லி தர போகிறேன். அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் கிடையாது, உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டோன்னா யாருக்கா சரியா இருக்கா சொல்லுங்களேன். நம்மகிட்ட ஒரு பெரிய மூட நம்பிக்கை இன்னைக்கு. ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டதுனால தான் இன்சுலின் போடுறோம், அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்கா ஒரு நாள் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போடுறாங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணதான் இல்லை, யாராவது சுகர் மாத்திரையோ இல்லை பிபி மாத்திரையோ நிறுத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி சொல்லுங்கள். இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா சொல்லுங்கள். 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும் எரிக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் வேணால் எழுதி வைங்க, கரெக்ட் தானே? இல்லை சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா இல்லை, யாராவது சுகர் மாத்திரையோ இல்லை இன்சுலினோ யாராவது நிறுத்தியிருக்காங்களா சொல்லுங்கள். இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சாங்களா சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டு சொல்லுங்கள். வெந்தயம், ஆவாரம்பூ, மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, ரொம்ப ஃபேமஸ் இப்போ ரெண்டும். கொய்யாயில, மாங்காயில் கிரீன் டீ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இது எல்லாமே நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சுகருக்கு ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட் சுகருக்கு மட்டும் 4 மாத்திரை, இப்போ மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காயில் கருப்பு கவனி அரிசி, சிறுதானியம், மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, நடைப்பயிற்சி, யோகா, மெடிடேஷன். நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, யூரிக் ஆசிட் பிரச்சனை, உடல் பருமன், இது எல்லாத்தையும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. இங்கே பேலன்ஸ் டயட் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னு வைங்களேன், என்ன பண்ணலாம்? இந்த மாத்திரையும் இன்சுலினும் இல்லாமல், மாத்திரை இன்சுலின் இல்லாமல் இன்னும் 50 வருஷம் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு நான் சொல்லல, மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அதுக்கு பிறகு அந்த சொல்லுது, அந்த புத்தகம் என்ன சொல்லுது, ரெமிஷன் பாசிபிள்னு சொல்லுது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு யாருக்காவது உதவி பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க, சேவ் பண்ணி வைங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் அப்பா அம்மா கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க, சரியா?